தான் செய்த சாதனைகளால ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அறிந்த இருவரும் திராவிட கட்சிகளும் வாக்குகளுக்கு பணம் பட்டுவாடா செய்து மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் அறியாதவர்கள் ஒண்ணும் இல்ல, முட்டாள்களும் அல்ல. காசுகளை வாங்கி கொண்டு கண்டிப்பாக விசிலை காதிலும் வாக்கு பெட்டியிலும் அடிப்பார்கள். உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் அமரும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்து நடந்திருக்கு. உதாரணத்துக்கு குழந்தைகள்கிட்ட சொல்லி ஓட்டு சொல்லி கேட்கறதெல்லாம் வந்து ஒரு 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 கிரைம் லெவலுக்கு எல்லாம் அதை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். அவர் வந்து குழந்தைகளை தெய்வமா கூட நினைக்கலாம், தெய்வத்திட்ட கேட்டது மாதிரி கூட அவர் நீங்க நினைச்சுக்கலாம். விஜயே சொல்லலையேங்க. அதே நான் கேட்டது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும். அவர் வந்து குழந்தைங்களை வந்து ஏன் எம்ஜிஆருக்கே குழந்தைகள் கேட்டிருக்கு. நாங்கெல்லாம் ரஜினிகாந்த் 96ல வரணும்னு சொல்லணும்னா நாங்கெல்லாம் ரஜினி ரசிகர்கள் தான். நானும் அப்பெல்லாம் ரொம்ப 11 வயசு பையனா தான் இருந்தேன். நானும் சைக்கிள்ல ஓட்டு கேட்டு தான் போனேன். அதனால ஒண்ணு தெரியல. அது வந்து குழந்தைகள்கிட்ட ஒரு பவர் இருக்கு. குழந்தைகள் தெய்வத்துக்கு ஈக்குவல் ஆனவங்க. குழந்தைகள் சொன்னா தாய் தகப்பன் போடுவாங்க. இன்னைக்கு பெண் நிறுவனம் தான் ஸ்ட்ராட்டஜி. பிரசாந்த் கிஷோர் தான் ஸ்ட்ராட்டஜி வைக்கணுமா? ஏன் எங்க தலைவர் பேசக்கூடாது? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால எங்க தலைவர் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இனி வரும் காலங்கள்ல இப்ப இந்த 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 ஆட்சி வந்து கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிடலாம், வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் முட்டாள்தனமாக்குவாங்க. எல்லார்ட்டையும் வாக்கை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வாக்கினை வந்து வெற்றி கழகத்துக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு. இது சட்டப்படி தப்புங்க. வாக்காளர்களை ஓட்டு வாங்க சொல்றாங்க, பணம் வாங்க கூடாதுன்னு சொல்றதா ஒரு நல்ல. இப்ப பெரிய அவையில இத்தனை பேர் பார்க்கும்போது பணம் வாங்கிக்கோங்க என்று சொல்வது எப்படி சரி? வாங்கிக்கோங்கன்னு சொல்லல, வாங்கிட்டு விசில் போடுவாங்க. மக்களை பணம் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியல. வாங்குறவன நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கேட்க முடியல. இவங்க மக்களை மத்த கட்சிகள் பணம் கொடுக்குறானா, ஆனா மக்கள் பணம் வாங்கணுமா, வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? இது அதை விட கேவலம். வாங்க கூடாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்றது கரெக்ட். அதுதான் சொல்லணும். தேர்தல் ஆணைய விதி இவ்வளவு பேசிட்டு எனக்கு போடுனா வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அப்புறம் இந்த அவையில உட்கார்ந்து விஜயே அதை சொல்றாருங்க. விஜய்க்கு 600 கோடி ரூபாய் சொத்து இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வாங்குனார்ல. சரி, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குனாலும் அவங்க என்ன பண்ணி வாங்க மாட்டாங்கன்னு இப்பதான் சொன்னாரு. இவர் தானங்க வாங்கிட்டு இல்ல நான் திருத்திக்கிறேன் சொல்லி தாங்க சொல்றேன். நான் திருத்திக்கிறேன். அதனால சரி, நான் வந்து உங்க தலைவர் சொன்னாரு, நீங்க திருத்திக்கிட்டீங்க. அவர் சொன்னாரு பணம் வாங்குங்கன்னு சொன்னாரு விஜய். சரி, ஓகே, நிறைவா முடிச்சிருங்க. செய்றேன். ஆமா, அதனால 2026ல மே 4க்கு மேல ஜெயின்சார்ஜ் கோட்டையில தளபதி விஜய் அவர்கள் வந்து முதல்வராக அமரக்கூடிய வாய்ப்பு நிறைய உள்ளது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களோட பேராதரவும் பெண்களோட பேராதரவும் அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், இல்லத்தரசிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், சிறுபான்மையின மக்கள், பட்டியலின மக்கள் என அனைத்து மக்களின் பேராதரவும் பெற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு 1977 60 ஒரு வகை சூடும் வரலாறு திரும்பக்கூடிய ஒரு காலம் உள்ளதுனால ஜெயின்சார்ஜ் கோட்டையிலே முதல்வராக நாம் எதிர்பார்க்கலாம் என்பது எனது கருத்து. சின்ன சந்தேகம், எப்படி ரஜினி ரசிகரா இருந்து விஜய் கட்சியில ஒரு ஆதரவாளரா இன்னைக்கு நீங்க மாறி இருக்கீங்க? எங்க தலைவரே ரஜினி ரசிகர் தான். நான் 1981ல பிறந்தேன். எனக்கெல்லாம் ரஜினினா என்னன்னு தெரியாம நான் ரஜினி ரசிகர். முதல்ல நடிகர் பேரை சொன்னதே ரஜினின்னு சொல்லியிருப்பேன். எங்க தாய் மாமா வந்து ரஜினி ரசிகர். அதனால வந்து ஏங்க மெர்சல் படத்துக்கு அப்புறம் ரஜினி பேரையே அவர் சொல்லல? ரஜினியை வச்சுதானே விஜய் வளர்ந்தாரு. ரஜினி மேனரிசத்தை வச்சுதானே வளர்ந்தாரு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் ரஜினி பேரையே அவர் சொல்லல. ஏன் சொல்லல? ரஜினிகாந்த் அவர்களே விஜய் ஒரு ஆளே கிடையாது. நான் ஏன் கேட்டேன்னா, சமீபத்துல தான் ரஜினி ஒரு அறிக்கை விட்டாது, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு. அது யாருக்கு விட்டாரு என்னங்கிறதுக்காக நான் கேட்டேன். அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் பிறந்தது, எல்லாத்துக்குமே பிறந்தது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய நல்ல மனிதன். தனது உள்ளுக்குள்ள 1000 நீங்க வந்து மிஸ்கைட் பண்ணீங்க. ஆதவர்ஜுனா சொன்னதுக்கு பிறகு, ஆதவர்ஜுனா வலி சண்டை வலிச்சதுக்கு பிறகுதான் அரசியலே குறைஞ்சமா பேசக்கூடிய ரஜினி அவர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டார். அவர் அது எதுக்குமே அரசியலே பேசுறது கிடையாது சமீபம்லாம். நீங்க போய் அவரை வந்து பயந்தார் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டார். அது ரஜினியால வளர்ந்தவர் நீங்க. ரஜினி இல்லைன்னா விஜய் ஒரு நடிகரே கிடையாது. தேர்தல் பிரிவு வேளாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விட்டார். அத்துடன் அந்த பிரச்சனைக்கு தமிழக வெற்றி கழகம் முடிவு கட்டி விட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்களும் முடிவு கட்டி விட்டார். ஆதவ பேசுனதுக்கு ஆதவ தானங்க கேட்கணும், விஜய் கேட்கணும். சரி, ஓகே, பார்க்கலாம்.